ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டியில் 2026 இந்த டைம் கேட்ட கொஸ்டின் கண்டிப்பாக அப்கமிங் ஷிஃப்ட்டில் கேட்கலாம். இது எல்லாமே ட்ரையாங்கிள் பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 பெர்பெண்டிகுலர் சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்ம் என்ன 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ அவங்களே 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக அடிச்சிங்கன்னா 5. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் இந்த மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்து சைட்ஸ் கொடுக்குறாங்கனாலும் அதே தான். ஸோ அதாவது முன்னாடி நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ட்ரிப்ளட் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியல அப்படின்னா 2 பக்கத்தில் இருக்க வேல்யூ மட்டும் பாருங்கள். ஸோ அப்போ 1/2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்மில் 1/2 பி இன்ட்டு ஹச், அவ்வளோதான். ஸோ இதை நீ அடிக்கிறப்போ எவ்வளோ வரும்? 16 வருமா? ஸோ அதை 126 இன்ட்டு 6 6 36 வரும். 12 15. ஸோ இங்கே 1666 7. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 0 சேர்க்காம இருக்கணும் 0. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. இந்த 4ல் எது வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கூட்டினா 180 வரணும், அவ்வளோதான். இதை நீ வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம சம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து 220 வரும். ஸோ அதனால் தப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 190 வரும், இது 190 வரும். ஸோ இதுதான் 180. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதான் ஆன்சர், டி வந்து ஆன்சர். இது ஆர்ஆர்பி குரூப் டி கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட்டில் கேட்குறாங்கனால என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது 2 குட்டியான நம்பர் நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா இன்னொரு நம்பரோட அது பெருசாக இருக்கணும். இதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ நான் வந்து குட்டியான நம்பர் 2 எடுக்கிறேன். இதில் வந்து எனக்கு 8 2 தான் குட்டியான நம்பர். இது 2 கூட்டினா 10 வருது. ஈக்குவலாக வரக்கூடாது, ஆக்சுவலாக கூட வரணும். அப்போ இது வந்து வராது. ஸோ இது வந்து செட் ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 9 இருக்குது. ஸோ 21, அதாவது 9 12 கூட்டினா எனக்கு எவ்வளோ வரணும்? 21. ஆக்சுவலாக 21 விட இது கம்மியாக இருக்குது, ஆக்சுவலாக கூட இருக்கணும். அதான் வந்து அப்போ இதுவும் கிடையாது. ஸோ அடுத்து 8 9, அதாவது 8ஐயும் 4ஐயும் கூட்டினா 12. 12ங்கிறது எனக்கு 9 விட இதாவது அப்போ இதாக தான் ஆன்சர் இருக்கும். ஸோ 5 6 11 ஈக்குவலாக வரக்கூடாது, இதுவும் தப்பு தான். ஸோ ஈக்குவலாக வரக்கூடாது, கிரேட்டர் தானா நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் வந்து இருக்கணும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து கேட்கலாம் ட்ரையாங்கிளில், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக அடுத்த ஒரு ட்ரையாங்கிள் லாஸ்ட் கொஸ்டின். அதை ரைட் ட்ரையாங்கிள் கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஏபி = இந்த மாதிரி ஏஓ ஓசின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட் கட் இருக்குது. இது ரெண்டுமே வரக்கூடாது நம்ம செய்ய போகிற ஆன்சரில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச் தான ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எனக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 8. அப்போ என்ன வரும்? 16 வருமா? இந்த 2 தான் நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஏஓ ஓசின்னு எடுத்தால் இது எடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 8 இன்ட்டு 16. ஸோ இதை நான் அடிக்கிறேன் அப்படின்னா 8. அப்போ என்ன வரும்? 64. கொஸ்டின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓசிங்கிறது எடுக்கக்கூடாது. அதுக்கு பல நம்ம இந்த இதுக்கு பல இதை டபுள் ஆக்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குங்க ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.